ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மறைந்த நடிகரான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகை மீனா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட ஒருத்தங்க இருந்து மீனாவை காப்பாற்றின ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா எத்தனையோ தவிர்க்க முடியாத நடிகர்களை பார்த்துருக்கு. அதில் முக்கியமான ஒரு நடிகர் தான் விஜயகாந்த் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோவாக நடித்தது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்தோட தலைவராகவும் இருந்திருக்காரு. கடலில் தத்தளிச்சிட்டு இருந்த நடிகர் சங்கத்தை இவர் தானே முன்வந்து எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் சங்கத்தோட கடனை அடைச்சதில் ஒரு பெரிய பங்கு விஜயகாந்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. விஜயகாந்த் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவர் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். இவரோட உதவியால் பலனடைஞ்சவங்களில் சாமானியர்கள் மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிகளும் உண்டு. ஒரு விஜய் ஃபேனா நான் இதை ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா விஜய் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் அவரோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது விஜயகாந்த் தான். ஏன்னா அவரோட படங்களில் கெஸ்ட் ரோலில் நடித்து அவரோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார். விஜய் மட்டும் இல்லாமல் சூர்யாவோட வளர்ச்சிக்கும் விஜயகாந்த் ஒரு பெரிய பங்காற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலையுமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்திருக்காரு. விஜயகாந்த் சினிமாவில் மட்டும் கேப்டன் கிடையாது, நிஜத்திலையுமே அவர் பல விஷயத்தில் கேப்டன் மாதிரி தான் செயல்படுவார். அவரோட உடல் வலிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்த டைமில் போலீஸ் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருந்த டைமில் இவர் ஒத்த ஆளாக போய் அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு உதவி பண்ண வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா கலை நிகழ்ச்சிகளையும் நடந்திருக்கு. அங்கே ஒரு ஹோட்டலில் 1000 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அங்கே ஒரு பெரிய தள்ளுமுள்ளே ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் விஜயகாந்த், சரத்குமார், நெப்போலியன் இவங்க 3 பேருமே ஹீரோயின்ஸோட லக்கேஜஸை ஃபுல்லாக பஸ்ஸில் ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு மர்ம நபர் ஹெல்மெட்டை போட்டுட்டு நடிகை மீனா கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். மீனாவை நெருங்கின அந்த ஆள் சில்மிசத்தில் ஈடுபடுறத தூரத்துலேருந்து விஜயகாந்த் பார்த்துட்டு ஓடி வந்து அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு அந்த மர்ம நபரோட மண்டையிலேயே விஜயகாந்த் ஒரு பெரிய அடியை அடிச்சிருக்காரு. அவர் அடித்ததில் அந்த மண்டை உடஞ்சி அவருக்கு ரத்தமே வந்திருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்து தள்ளுமுள்ள ஈடுபட்ட எல்லாருமே களைஞ்சு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மீனா மற்றும் மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு மட்டும் விஜயகாந்த் அதை பண்ணல அப்படின்னா மீனாக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் சிவா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. விஜயகாந்தோட இந்த தைரியமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.